சுப்பிரமணியோ மல்லிகாந்த ஸ்மரணம் சிவசுப்பிரமணியோ. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். கடையவனேனை கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனேனை விடுதி கண்டாய் விரல் வேங்க இந்தோல் உடையவனே மன்னும் உத்தர கோச மங்கைக்கரசே சடையவனே தளர்ந்தேன் நெம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தான மிக மேவும் களியார வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழி ஆளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். பண்டை மறை வண்டரற்ற பசுந்தே ஞானம் பறிந்து ஒழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இதய கமல முகிகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடை சூழ் வெண்ணை மேவும் மெய்கண்ட தேவன் மிகு செய்வநாதன் புண்டரீக மலர்த்தாள் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான். பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான். அறிவே அருட்செல்வமே நிறைவே அரசே அடியார் உறவே என் ஆருயிரே மணியே உருகாத நெஞ்சில் பிரிவே துரியம் கடந்த சிவானந்த பேரமுதச் செறிவே கருணை பிழம்பே பஞ்சாக்கர தேசிகனே. கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞ்சகனார் மலர் தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுது நீங்காமல் எமதுள்ளத்தின் சிரத்தில் ஓதியிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பான். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணையினாலும் குருநாதரனுடைய ஆசீர்வாதத்தினாலும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய அன்பினாலும் நாம் திருவருட்பயன் என்னும் சாத்திர நூலை தொடர்ந்து சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சாத்திர நூலின் ஆசிரியராக உமாபதி சிவம் ஐயா அவர்களுடைய பெரும் கருணையினாலும் நாம் தொடர்ந்து சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சிந்தனையை தந்த இறைவனுக்கும் குருநாதருக்கும் அடியார் பெருமக்களுக்கும் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று இன்றைய உரையை தொடங்குகின்றேன். நாம் இதுவரை 7 அதிகாரங்களை முழுமையாக முடித்து, இந்த திருவருட்பயன் என்னும் நூலில் 7 அதிகாரங்களை முழுமையாக முடித்து இப்பொழுது 8வது அதிகாரத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த 8வது அதிகாரம் என்பது இன்புறு நிலை அப்படின்னு நாம ஏற்கனவே சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். இதுல கடந்த வகுப்புல 6 பாடல்களை முழுமையாக நாம் சிந்தித்திருக்கின்றோம். இந்த இன்புறு நிலை அப்படிங்கும்போது இன்பத்தை அடைபவர் யார், எவர் அப்படிங்கிற கேள்விக்காக நம்ம முதல் பாடலை சிந்தித்தோம். இன்புறுவர் துன்பார் இருளின் எழும் சுடரின் பின் புகுவார் முன் புகுவார் பின் அப்படிங்கிற பாடலை சிந்தித்தோம். நம்ம அருளை முன்னிறுத்தி செலுத்தினோம் என்றால் நாம் இன்பப்படுவோம். இல்ல மலத்தை முன்னிறுத்தி, இந்த உலகத்தை முன்னிறுத்தி, யான் எனது என்ற செருக்கை முன்னிறுத்தி சென்றால் நாம் துன்பப்படுவோம் என்று நாம் சிந்தித்தோம்.
அப்படி சிந்திக்கும் பொழுது அதிலிருந்து வந்த கேள்வியாக ஒளியே நமக்கு இன்பத்தை தருமா அப்படி என்ற கேள்வி பிறந்தது. அந்த கேள்விக்கும் அடுத்த பாடலாக பதில் வந்தது. இருவர் மடந்தையர்க்கு என் பயன் இன்பு உண்டாம் ஒருவன் ஒருத்தி உரின் அப்படிங்கிற பாடலை நாம் சிந்தித்தோம். 2 பெண்கள் கூடினால் குழந்தை பிறப்பதில்லை, ஆணும் பெண்ணும் கூடினால்தான் குழந்தை அப்படிங்கிற இன்பம் கிடைக்கும் அப்படிங்கிற பாடலுக்கு விளக்கமாக நாம் சிந்தித்தோம். அந்த பாடலிலிருந்து இப்ப உலகத்துல நடக்கிற நிகழ்ச்சிக்கு ஆணும் பெண்ணும் கூடினால் 2 பேருக்குமே இன்பம். அப்படி கூடும் பொழுது இங்கு இறைவன் கூட நாம் கூடுகின்றோம். இறைவனுடன் கூடும் பொழுது அதில் இறைவனுக்கும் அந்த இன்பம் கிட்டுமா, இன்பம் நுகர்வானா அப்படிங்கிற கேள்வி பிறந்தது. அந்த கேள்விக்கு அடுத்த பாடலாக இன்பந்தனை எய்துவார்க்கு ஈயும் அவர்க்கு உருவம் இன்பகனம் ஆதலினால் இல் அப்படிங்கிற பாடலை சிந்தித்தோம். ஏன் அப்படின்னா அவனுக்கு இன்பம் தேவை கிடையாது. பெருமான் இன்ப காரணன், பேரின்ப காரணன். அவனுக்கு இன்பம் சிறிதளவும் தேவையில்லை. அவன் எல்லாம் நிறைந்தவன். எல்லாம் நிறைந்தவனுக்கு எதுவும் தேவையில்லை. அதனால அவன் இன்பம் அனுபவிக்க மாட்டான் அப்படின்னு நாம் சிந்தித்தோம். அதை அப்படி சிந்திக்கும் பொழுது உடையானுடைய உயிரும் கூடுவது எது போல, எப்படி கூடியிருக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுதுதான் அடுத்த பாடலாக தாடலை போல் கூடி அப்படின்னு சிந்தித்தோம். தாடலை, தாழ் கூட்டல் தலை எப்படி ஒன்றுக்கொன்று அடங்கி இருக்கிறதோ அந்த தாடலை போல அப்படிங்கிற இதுல பார்த்தோம். அதுல எத்தனை கூடல் அப்படிங்கும் போது தாடலை போன்ற கூடல், தான் நிகழா கூடல், வேறு நிகழா கூடல், ஏக கூடல் அப்படின்னு அந்த 4 கூடலும் சேர்ந்துதான் எது போல அப்படின்னா இன்ப கூடல் ஆகும். அது ஏக கூடல். இந்த மாதிரி 4 நடந்தாதான் அது என்னதாகுது, இன்ப கூடல் ஆகும் அப்படிங்கறது பார்த்தோம். அப்ப அந்த இன்ப கூடல் ஆகும் பொழுது அதுல இருந்து வந்த கேள்வியாக முக்தியில இரு பொருளும் நிற்கும் முறை, இறைவன் எப்படி நிற்பா, இந்த ஆன்மா எப்படி நிற்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 75வது பாடலாக ஒன்றாலும் ஒன்றாது இரண்டாலும் ஓசை எழாது என்றால் ஒன்றொன்று இரண்டும் இல் அப்படிங்கிற பாடலை பார்த்தோம். அந்த பாடலை பார்த்ததுல நமக்கு வந்த கேள்வி இப்படி சிவத்தோட 2ம் 2.5 நிக்கிறதுனால நிக்கணும் அப்படிங்கிறத அந்த பாடலுடைய விளக்கமா பார்த்தோம். அப்படி நிக்கிறதுனால என்ன பயன் வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் உற்றாரும் பெற்றாரும் ஓவாது உரை ஒழிய பற்றாரும் அற்றார் பவம் அப்படிங்கிற பாடலை நாம் சிந்தித்தோம். இந்த உற்றாரும் பெற்றாரும் அற்றாரும் அப்படிங்கிறதெல்லாம் விரிவா சிந்தித்தோம். அப்படி சிந்திக்கும் பொழுது அதுல வந்த கேள்வி, பிறப்பு நீங்கும் வரை நாம் உலகத்துல எப்படி நிக்கணும், உலகத்துல எவ்வாறு நின்று கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கேள்வியாக நாம் கடந்த வகுப்புல நிறைவு செய்தோம். அந்த கேள்விக்கு பாடலாக 77வது பாடலாக ஆசிரியர் பதில் தருகிறார். பேய் ஒன்றும் தம்மை பிறக்கும் அளவு இனி நீ ஒன்றும் செய்யாது நில் அப்படிங்கிற பாடலாக அதற்கு பதிலாக வருகிறது. இதுல நீ அப்படின்னா கேட்டல் சிந்தித்தல் நிலையில் நிற்கும் மாணவன். அதற்கு முன்ன உள்ள மாணவர்கள் கிடையாது. கேட்டல் சிந்தித்தல் அந்த இடத்துல நிக்கக்கூடிய சாதனையில நிக்கணும். ஏன் அப்படின்னா சாதனைங்கிறது எது அப்படின்னா நம்ம தீட்சை வாங்கி சாதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நிற்கும் பொழுதுதான் அந்த ஞானம் நமக்கு கிட்டும். சும்மா போய் சாமியை கும்பிட்டேன், கோயில் கூட நடந்துச்சுது, அந்த கோயிலுக்கு போனோம், இந்த கோயிலுக்கு போனோம், அந்த மலைக்கு போனோம், இந்த மலைக்கு போனோம் அப்படிங்கிறதெல்லாம் இங்க அல்ல. சாதனை செய்ய வேண்டும். ஏன்னா பெருமான் நமக்கு இறங்கி நமக்கு உபதேசம் செய்து மந்திரம் தந்திருக்கிறாருன்னா அவர் அந்த 5 எழுத்தை தந்தது எதற்காக அப்படின்னா நம்ம சாதனை செய்வதற்காக. அப்படி இந்த சாதனை செய்யும் பொழுது கேட்டல் சிந்தித்தல் நிலையில் நிற்கக்கூடிய மாணவனாகிய நீ அப்படிங்கிறத அந்த நீ என்பதற்கான விளக்கம். பேய் ஒன்றும் தன்மை, பேய் பேய் தான் பற்றிய ஆன்மாவின் அறிவை கீழ்ப்படுத்தி தான் ஆவேசித்து நிற்பது போல. பேய் இப்ப ஒருத்தங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சு, இப்ப யாருக்கும் அதெல்லாம் நடக்குதான்னு தெரியல. ஆனா அந்த காலத்துல எல்லாம் பேய் பிடிச்சிருச்சு அங்க போய் பயந்துட்டான், இங்க போய் பயந்துட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மரத்தடிக்கு போக கூடாது, இந்த கிணத்துக்கிட்ட போக கூடாது, அங்க விழுந்து செத்துட்டாங்க, அதனால அந்த பேய் நிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த பேய் கிராமங்கள்ல எல்லாம் இன்னும் இருக்குது, ஆனா நகரங்கள்ல அது இருக்குதான்னு தெரியல. அப்படி பேய் தான் பற்றிய ஆன்மாவின் அறிவை கீழ்ப்படுத்தி
ஆவேசித்து நிற்பது போல. ஏன்னா பேய் பிடிச்சவங்களுக்கு தான் என்ன செய்யறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்க அறிவை கீழ்ப்படுத்தி இருக்கோம். எது கீழ்ப்படுத்தி இருக்குன்னா பேய். பேய்க்கு என்ன தோணுமோ அதை செய்யும். யார் மூலமாக அப்படின்னா இந்த ஆன்மா மூலமாக அது செய்யும். அதுபோல நீ இந்த யாரு இந்த மாணவன், கேட்டல் சிந்தித்தல் நினைக்கக்கூடிய மாணவன் முழுமையாக திருவருள் விளக்கம் பெற உன் தற்போதத்தை கீழ்ப்படுத்தி திருவருளில் அடங்கி ஒன்றும் தன்மை. எப்படி அந்த பேய் ஆவேசித்து அது மேல் எழுந்து நின்று அந்த ஆன்மா கீழே அழுந்தி நிற்கிறதோ, அது போல அது அந்த ஆன்மாவுக்கு தெரியாம நடக்குது. ஆனா இங்க அப்படி அல்ல. இந்த ஆன்மாவை விரும்பி திருவருளுக்குள்ள அழுந்தணும். திருவருளுக்குள்ள அழுந்தி திருவருளை மேலே எடுத்துக்கிட்டு தன்னுடைய தற்போதத்தை கீழ்ப்படுத்தி நிக்கணும். திருவருளுக்குள்ள அழுந்தி நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. அப்படி இருக்கும். அப்படி இருந்தால் பிறக்கும் அளவும், அப்படி உண்டாகிற காலம் வரைக்கும், உண்டாகிற பிறக்கும்னா இந்த நம்ம பிறத்தல் கிடையாது, இந்த நிகழக்கூடிய காலம் எப்போ நம்ம அந்த திருவருளை மேன்மைப்படுத்தி நம்மளுடைய தற்போதத்தை அடக்கி இருக்கிறோமோ அந்த காலம் வரைக்கும், அந்த காலத்தை தான் பிறக்கும் காலம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி வரைக்கும் இனி ஒன்றும் செய்யாது. இன்று முதல் நான் எனது என்ற செருக்கோடு ஒரு செயலும் செய்யாது. அப்படிப்பட்ட காலம் வர்றது வரைக்கும், அதுக்கு பிறகு அந்த காலம் வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு நம்மகிட்ட என்ன இருக்காது, யார் எனது அப்படிங்கிற செருக்கோட ஒரு செயலும் நம்ம செய்ய மாட்டோம். நில் அருள் வழியில் பிறளாது உன்னை இழந்து நில். இப்படி அருள் வழியில நம்மளை என்ன பண்ணணும், அடக்கி பிறளாது நிற்க வேண்டும். அதுல அழுந்தி வேற எந்த சிந்தனையும் இல்லாது அதிலிருந்து வலுவாது நிற்க வேண்டும். அந்த அருள் நிலைக்கு வந்த பிறகு இந்த உலகத்தை தேடி பின்னோக்கி வரக்கூடாது. அப்படி பின்னோக்கி வராமல் பிறளாது நிற்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாட்டுடைய இதா இருக்குது. இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். மல வாசனையும் நீங்கி முழுமையான சிவதரிசனம் என்னும் சிவஞான விளக்கம் பெற நான் அப்படின்னா அந்த காண்பான், எனது காட்சிப்படு பொருளும் காட்டும் சிவஞானமும் என்ற தன்முனைப்பும் இன்றி அருள் வழி அடங்கி வலுவாது நிற்க வேண்டும் அப்படிங்கிறத இதனுடைய பொருளாக இருக்கிறது. அப்பங்க 3 பொருளை சொல்லப்படுது. யான் நான் அப்படிங்கிறது அந்த காண்பான் ஆன்மா, எனது காட்சிப்படு பொருளும் காட்டும் சிவஞானமும். அப்ப இந்த 3ஐயுமே என்ற தன்முனைப்பு, ஏன்னா நம்ம சிவத்தை பார்க்கிறோம், காட்சிப்படுது, நமக்கு ஒரு பொருள் தெரியுது அப்படிங்கிற தன்முனைப்பு இருக்கக்கூடாது. காட்டும் சிவஞானமும், நமக்கு இந்த அருள் இத காட்டுது அப்படின்னா அந்த அருளும் தெரியக்கூடாது. அது எல்லாத்தையும் இருந்து அடங்கி சிவத்துக்குள் முழுமையாக அடங்கி நிற்க வேண்டும். அப்படி முழுமையாக அடங்கி நின்னோம்னா நமக்கு என்ன கிடையாது, பிறவி கிடையாது. அப்படி இந்த எப்படி பேய் அந்த ஆன்மாவை ஆவேசித்து அடக்கி நிற்கிறதோ, அந்த ஆன்மா எப்படி அதுக்குள்ள அடங்கி நிற்கின்றதோ அதுபோல நம்ம இந்த திருவருளுக்குள்ள அடங்கி நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதையே தாய்மான சுவாமிகளும் சொல்றாரு. நேச நிறுவிகற்ப நிட்டையல்லால் உன் அடிமைக்கு ஆசை உண்டோ நீ அறியாத அன்றே பராபரமே அப்படின்னு 51வது பாடல்லையும், எத்தார் பிழைப்பேனோ எந்தையே நின்னருட்கே பித்தானேன் மெத்த உரு நான் பேதை பராபரமே அப்படின்னு 55வது பாடல்லையும், சிந்தை அவிழ்ந்தவிழ்ந்து சின்மயமா நின்னடிக்கே வந்தவர்க்கே இன்ப நிலை வாய்க்கும் பராபரமே அப்படின்னு அந்த இன்ப நிலையை பற்றி சொல்றாரு. இதையே குருஞான சம்பந்தர் அவருடைய பாடல்லையும் சொல்றாரு. ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்து இருந்தாலும் மாதேவா நின் செயலே என்று நினதருளாலே உணரில் என் செயல் காண்கிலேனே அப்படின்னு 45வது பாடல்ல சொல்றாரு. அதே போல ஏதேது செய்திடினும் ஏதேது பேசிடினும் ஏதேது சிந்தித்து இருந்திடினும் மாதேவன் காட்டுவது ஆனவருள் கண்ணை விட்டு நீங்காது நாட்டம் அதுவாய் நட அப்படிங்கிற பாடலையும் சொல்றாரு. இது 76வது பாடல்லையும் சொல்றாரு. அடுத்து 67வது பாடலையும் சொல்றாரு. நின் அறிவில் யான் ஒளிந்து நீயாகி நின்றது போல் என் அறிவில் நீ ஒளிந்தே யானாகி எந்நாளும் நிற்க வல்லை யாமாகில்
நின் சனனம் போக்குதற்கு கற்க வல்லது ஏதுமில்லை கான் அப்படின்னு குருஞான சம்பந்தர் அவருடைய பாடல்ல சொல்றாரு. இதே போல இந்த கருத்துக்களை நம்மளுடைய திருநாவுக்கரசரும் 6வது திருமுறையில சொல்றாரு. பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் அப்படிங்கிற பாடல்ல சொல்றாரு. அந்த பிச்சி அப்படின்னா நம்ம அவனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறத சொல்றாரு. பெரும் பித்தர் கூடி பிதற்றும் அடி அப்படிங்கிற இன்னொரு இடத்துல அதே 6ஆம் திருமுறையிலையும் நாவுக்கரச பெருமான் சொல்றாரு. அதுபோல மாணிக்க வாசக பெருமானு இதை சொல்றாரு. பிச்சது ஏற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அப்படின்னும், என் பிறவியை வேறு அறுத்து பெரும்பிச்சு தரும் பெருமான் அப்படின்னு அந்த நிலையை சொல்றாரு. இதே நிலைய நம்மளுடைய இந்த நிலையை நம்மளுடைய சிவஞான சித்தியார் அந்த நூலுல 284வது பாடல்ல சொல்லப்படுது. ஞாலமதின் ஞான நிட்டை உடையோருக்கு நன்மையொடு தீமையிலை நாடுவதொன்று இல்லை, சீலமில்லை தவமில்லை விரதமோடு ஆச்சிரம செயலில்லை, தியானமில்லை சித்தமலம் இல்லை, கோலமில்லை புலனில்லை கரணமில்லை குணமில்லை குறியில்லை குலமில்லை, பாலருடன் உன்மத்தர் பிசாசர் குணம் அருவி பாடலினோடு ஆடலிவை பயின்றிடினும் பயில்வர் அப்படிங்கிற பாடல்ல அழகா அந்த கருத்தை சொல்றது. ஏன்னா பாலர் உன்மத்தர் பிசாசர் அப்படிங்கிற 3 நிலையை எடுத்து சொல்லப்படுகிறது. பாலர் அவங்க எல்லாம் குழந்தை பருவத்துல இருக்கிறவங்க பல் தேய்ச்சிட்டு எதுவும் சாப்பிட மாட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போய் குடிப்பாங்க, இந்த பல் தேய்ப்பாங்க. அந்த நிலை அவங்களுக்குலாம் அந்த நியமங்கள் கிடையாது. சரியா? அது போல உன்மத்தர் பித்து பிடிச்சவங்க எதை எப்ப செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த நிலையும் கிடையாது. அது போல பிசாசருக்கும் அப்படித்தான், அவன் எப்ப என்ன செய்வான்னே தெரியாது. அப்படி இந்த 3 நிலையும் எடுத்து கையாளுகிறார். அதுபோல 314வது பாடல்லையும் இதே நிலையை சொல்கிறார். இவன் உலகில் இதமகிதம் செய்தவெல்லாம் இதமகிதம் இவனுக்கு செய்தார்வால் இசையும் அவனியவனாய் நின்ற முறை ஏகனாகிய அரண்பணியில் நின்றிடவும் அகலும் குற்றம் சிவனும் இவன் செய்தியெல்லாம் என் செய்தி என்றும் செய்தது எனக்கு இவனுக்கு செய்தது என்றும் பவமகல உடனாகி நின்று கொள்வன் பரிவால் பாதகத்தை செய்திடனும் பணியாகி விடுமே அப்படிங்கிற பாடலையும் அழகாக இதே கருத்தை சொல்லப்படுகிறது. இது சித்தியார்ல சொல்லப்படுகிறதா இருக்குது. அதுபோல திருக்களிற்று படியார்லையும் இந்த பாடலுடைய கருத்தை சொல்லப்படுது. ஐயோ நாம் செய்யாமை செய்து செயலறுக்க இலாமை செய்யாமை செய்தவாறு அப்படின்னு திருக்களிற்றுப்படியார்ல சொல்லப்படுகிறது. அதுல அடுத்து திருவுந்தியார்லையும் சொல்லப்படுது. பெண்டீர் பிடி போல ஆண் மக்கள் பேய் போல கண்டார் என்று உந்தி பெற காணாதார் காணார் என்று உந்தி பெற அப்படிங்கிற பாடலை அந்த கருத்தை சொல்லப்படுது. இவ்வாறு நித்திய கர்மங்கள் ஏன் அப்படின்னா இதெல்லாம் எப்படி பேய் பிடித்தவர்கள் போல அப்படின்னா நம்மளுடைய நித்திய கர்மங்கள் எல்லாம் தடைபடும். ஏன்னா எதுனாலும் எப்பனாலும் செய்வாங்க. நம்ம என்ன பண்றோம், வழிபாடுன்னு சொன்னா முறைப்படி தீட்சை எடுத்து அதிகாலை பொழுதுனா அந்த பிரம்ம முகூர்த்தத்துல சூரிய உதயத்திற்கு முன்பு வழிபாடு முடிக்கணும் அப்படின்னு நமக்கு நியமம். அப்ப நியமப்படி செய்யறோம். ஆனா இந்த பித்து பிடிச்சவங்க இந்த பேய் பிடிச்சவங்க எல்லாம் அப்படி இருந்தா இந்த நியமங்கள் படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நமக்கு காலையில வழிபாடு பண்றோம், அனுஷ்டானம் பண்றோம், மதியம் பண்றோம், மாலை பொழுதுல வழிபாடு பண்றோம், அனுஷ்டானம் பண்றோம். இதெல்லாம் நம்மளுடைய முறை அப்படின்னு சொல்ற. நமக்கு இந்தந்த நியமங்கள் இருக்குது, இத்தனை மணிக்குள்ள செய்யணும் அப்படின்லாம் இந்த நியமங்கள் இருக்குது. ஆனா இந்த பித்து பிடிச்சவங்க பேய் பிடிச்சவங்க போல இருந்தோம் அப்படின்னா இந்த நியமங்கள் எல்லாம் தடைபட்டு விடுமே அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. இவ்வாறு இருந்தால் நித்திய நியமங்கள் என்னாகுவது அப்படின்னு அந்த கேள்வி வருது. அப்படிப்பட்ட கேள்விக்கு அடுத்த பாடலாக பதில் தருகிறாரு. ஒன் பொருட்கண் உற்றாருக்கு உரு பயனே அல்லாது கண்படுப்போர் கைப்பொருள் போல் காண் அப்படிங்கிற பாடல் நமக்கு விடையாக வருகிறது. ஒன் பொருட்கண் ஒளிமயமான சிவப்பொருளிடத்து. சரி, அந்த ஒன் பொருள் கண்ணா ஒளி மயமான சிவப்பொருள் எடுத்து. ஏன்னா இந்த ஒளிங்கிறது ஞானத்தை குறித்து வரக்கூடியதாக இருக்கிறது. மெய்ச்சுடருக்கு எல்லாம் ஒளி வந்த பூங்கடல் அப்படின்னு திருவாசகத்துல சொல்லப்படுது. அப்ப இந்த ஒளிங்கிறது
திருவடி ஞானம் அப்படிங்கறத சொல்லப்படுகிறது. உற்றாருக்கு அத்துவிதமாய் அழுந்தியவர்க்கு, அப்ப நம்ம திருவடியில பெருமானிடத்துல அத்துவிதமாய் அழுந்தி நிற்பவர்க்கு, உருபயனே அல்லாது, அல்லாதுன்னா அல்லாத, ஏற்படின் பேரின்ப நுகர்ச்சியின் வேறாய் யாவும், கண்படுப்போர் உறக்க நிலையை படிமுறையில் பொருந்துவோர் போல, கைப்பொருள் போல் கையில் உள்ள பொருட்பற்று படிமுறையில் அவர் அறியாமல் நெகிழ்ந்து தாமே நீங்குவது போல் நீங்குமென அப்படின்னு சொல்லப்படுது. இத துகளறு போதத்திலையும் இந்த கைப்பொருள் போலங்கிறதுக்கு சொல்லப்படுது. எல்லாம் கலந்த இடமே சிவம் என்று சொல்லாடுவோர் கலன்ற தூயோர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப எல்லாத்தையும் கலன்ற இடமே, நம்ம எந்த ஒரு பற்றும் இல்லாமல் சிவப்பற்றை மட்டும் வைத்து சிவனுக்குள் அழுந்தி நின்ற இடமே சிவம் என்று சொல்லாடுவோர் கலந்த தூயோர் பெரியவர்கள் சொல்றாங்க. கான் அறிவாயாக, இப்படி அந்த பாடல்ல சொல்லப்படுது. இதுவும் ஓமை அணியாகத்தான் சொல்லப்படுகிறது நமக்கு தமிழ்ல. இதனுடைய விளக்கத்தை பார்த்தோம் என்றால், முக்தி நிலையில் ஆன்மா அவன் உயிர்களுக்கு செய்யும் உபகாரத்தை எண்ணி எண்ணி உள்ளம் உருக சிவத்தில் படிப்படியாய் அழுந்த அழுந்த இந்த சிவஞானத்தை தவிர மற்ற எல்லாம் தன் உணர்வும் தான் செய்யும் புற வழிபாடு முதலிய செயல்கள் எல்லாம் படிப்படியாய் நீங்கும் என்பது கருத்து. நமக்கு இந்த முக்தி நிலையில ஆன்மா எப்படி நிற்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த நித்திய கர்மங்கள் எல்லாம் விட்டு போயிருமே அப்படின்னா என்ன ஆகுறது அப்படிங்கிறது அந்த பாடலாம் நமக்கு அருளோட நமக்கு தந்திருக்கிறார். அப்படி தரும் பொழுது முக்தி நிலையில ஆன்மா அவன் உயிர்களுக்கு செய்யும் உபகாரத்தை எண்ணி, பெருமான் நம்மளுக்கு இந்த ஆன்மாக்களுக்கு செய்யும் உபகாரத்தை எண்ணி எண்ணி உள்ளம் உருக. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல உபகாரத்தை எண்ணி எண்ணி உள்ளம் உருக அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பெருமானுடைய பெரும் கருணையை நினைக்கிறது. இதுதான் அறிவில் கணித்தல் அப்படின்னு சொல்லப்படுது. அறிவில் கணிக்கிறது அப்படின்னா, நம்ம இந்த மந்திரத்தெல்லாம் ஜெபம் பண்றோம். நம்ம உத்தராட்ச ஜெபமாலையை வைத்துக்கிட்டு என்ன பண்றோம், நமக்கு தந்த குரு உபதேசித்த மந்திரத்தை அப்படி ஒண்ணு ஒண்ணா எண்ணி உருட்டிக்கிட்டே இருக்கிறோம். உருட்டும் போது என்ன என்றோம்னா, அந்த மந்திரத்தை எண்ணுகிறோம், அத மனதால எண்ணுகிறோம். ஆனா அறிவில் கணித்தல் அப்படிங்கிறது இந்த மந்திரம் எல்லாம் வராது. இந்த மந்திரத்தையும் தாண்டி நம்மளுடைய பெருமானுடைய பெரும் கருணையை வியந்து, இந்த ஆன்மாக்களுக்கு பெருமான் எவ்வளவு கருணை புரிந்திருக்கிறான் என்று அந்த கருணையை எண்ணி எண்ணி, அதுதான் அவன் உபகாரத்தை எண்ணி எண்ணி உள்ளம் உருக. இந்த உள்ளம்ங்கிறது இந்த இடத்துல அறிவுல உருக சிவத்தின் படிப்படியாய் அழுந்த அழுந்த, அது சிவத்துக்குள்ள என்ன பண்றோம், படிப்படியாய் நாம் அழுந்துகின்றோம். அப்படி அழுந்தும் பொழுது சிவானந்தத்தை தவிர மற்ற எல்லாம் அதற்கு இடையூறாக இருந்த ஆன்மா தன்கிறது, அந்த ஆன்மா உணர்வும் தன் உணர்வும் அந்த ஆன்மாவினுடைய உணர்வும் தான் செய்யும் புற வழிபாடு முதலிய செயல்கள், அப்ப வழிபாடுகள் செய்யறதெல்லாம் அப்ப அந்த நிலையில அது இடையூறா இருக்கும். ஏன்னா அறிவுல கணித்து கொண்டு இருக்கும் போது இந்த கையில இருந்து பூ விழுந்துச்சுதா, கையில இருந்து பிரசாதம் விழுந்துச்சுதா, தண்ணி ஊத்தனமா இல்ல மஞ்சப்பொடி போட்டோமான்னு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வரும் பொழுது இந்த புற பூஜை நம்ம செய்யறது நமக்கே தெரியாத நிலையில நிற்கிறோம். அப்போ அந்த தான் செய்யும் புற வழிபாடு முதலிய செயல்கள் எல்லாம் படிப்படியாய் நீங்கும். ஏன்னா நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோமா, கையில வச்சுக்கிட்டு இருக்கோமாங்கிறதே நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அறிவுல கணிச்சுக்கிட்டு இருக்கிறோம், பெருமானுடைய கருணையை வியந்து எண்ணி எண்ணி உருகிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த படிமுறைகள் இதெல்லாம் நமக்கு, இந்த பூஜைகள் எல்லாமே நமக்கு ஒரு படிநிலை தானே, அதுவே நமக்கு முக்தி பயன் கிடையாதுன்னு நம்ம ஏற்கனவே நிறைய நூல்கள்ல படிச்சிருக்கிறோம். அப்ப அந்த நிலைக்கு போகணும் அப்படிங்கறதான் அது சொல்லுது. இது நாம் தூக்கத்தில், இது எது போல அப்படின்னா அதுக்குதான் ஓமை அணி அப்படின்னு நம்ம தமிழ்ல சொன்னது. இது எது போல அப்படின்னா, நாம் தூக்கத்தில் அழுந்த அழுந்த நாம் கையில் பற்றி இருந்த பொருள் சிறிது சிறிதாய் நெகிழ்ந்து கடைசியில் முழுவதும் நீங்குவதை போன்றது. இதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லலாம். இப்ப எல்லாருமே நம்ம என்ன பண்றோம், கையில பொருள் வச்சிருக்கிறோம். என்ன பொருள் அப்படின்னா கைபேசி, நம்மளுடைய செல்போனை தான் கையில வச்சிருக்கிறோம். எல்லாரும் தூங்கும் போது கடைசியா இந்த செல்போனை தான் கையில வச்சுக்கிட்டு பாக்குறோம்.
அப்படி பார்த்துட்டு தடவிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு ரீல்ஸ் ஒண்ணு ஒண்ணா தடவிக்கிட்டே இருக்கிறோம். தூக்கம் வரும்போது தடவிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா நம்ம எப்ப தூங்குறோம்னு தெரியாம செல்ல கீழே போட்டுட்டு தூங்கிடுறோம். அது போலதான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம தூங்குறது கூட நமக்கு தெரியாம, இந்த கையில இருக்க பொருள் விழுகிறது கூட தெரியாம என்ன பண்றோம்? நாம தூங்குறோம். குழந்தைங்கள பார்க்கலாம். விளையாண்டுகிட்டே இருக்கும். கையில ஒரு பொருளை பிடிச்சுக்கிட்டே இருக்கும். அதை அப்படியே இறுக்கி பிடிச்சுக்கிட்டு தான் தூங்கும். ஆனா கொஞ்சம் பொறுத்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? அந்த பொருள் நழுவி தூர விழுந்து கிடக்கும். அது நமக்கு இப்ப இருக்குது. நம்ம குழந்தையா இருக்கும்போது அதை செஞ்சிருப்போம். ஆனா இப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா கைபேசி இல்லாம யாருமே தூங்குறது கிடையாது. எல்லாருடைய நிலையும் அப்படித்தான் இருக்குது. சரியா? அது போல அப்படின்னு சொல்றாரு. இதில் நாம் அறியாமையில் அழுந்தி பொருளை விடுகிறோம். இந்த உலகத்துல இருந்துகிட்டு இந்த கைபேசியை விடுறதோ, பொருளை விடுறதோ, அப்படி தூங்குறது எல்லாம் எப்படின்னா அறியாமையில அழுந்திக்கிட்டு பொருளை விடுறோம். ஆனா முக்தியில அப்படி கிடையாது. நாம முக்தியில சிவத்துல அழுந்தி நம்மையும் நம் செயலையும் மறப்பது. அதுல விரும்பி செய்யறோம். இது விரும்பாமலே நம்மளுக்கு தெரியாமலே நடக்குது. ஆனா முக்தியில அப்படி கிடையாது. நம்ம விரும்பி சிவத்துக்குள்ள அழுந்தி அதுல மறந்து விடுறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஆச்சாரங்கள் நம்மை அறியாமலே நம்மை விட்டு நீங்குவது. இது எல்லாம் எதுல அப்படின்னா நம்ம நாவுக்கரசர் பெருமான் சொல்றாரு 6வது திருமுறையில, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் அன்னை அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. அப்பம் பெருமானுடைய தாளை அடையிறோம் அப்படின்னா என்னெல்லாம் இழக்கிறோம் அப்படின்னு எவ்வளவு அழகா படிமுறையில சொல்லியிருக்கிறாரு. அவனுடைய நாமத்தை கேட்கிறோம், அதையும் கேட்டு விட்டுறோம். அடுத்து மூர்த்தி, அவனை பார்க்கிறோம், மூர்த்தியா வச்சு வழிபாடு செய்யறோம். அந்த வண்ணங்கள் அவனுடைய குணங்களை எல்லாம் கேட்கிறா. பின்ன அவனுடைய ஆரூர் அந்த தலத்துக்கெல்லாம் போய் எல்லாம் கேட்கிறா. பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால் அவளிடத்துல பிச்சி பித்து பிடிச்சிருச்சு. பித்து பிடிச்ச பிறகு அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அடுத்து அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமமும் கெட்டாள். எல்லாத்தையும் விட்டுட்டு தலைப்பட்டாள் எங்க நங்கை தலைவனுடைய தாளில தலைவனுடைய திருவடிகள்ல அப்படின்னு எவ்வளவு அழகா படிமுறையில சொல்லியிருக்கிறாரு நம்மளுடைய நாவுக்கரச பெருமான். அதுபோல சிவஞான சுவாமிகளும் இளசை பதிற்று பத்தாதிலையும் பந்தந்தாதிலையும் பத்தந்தாதிலையும் சொல்லியிருக்கிறாரு. எப்படி அப்படின்னா அல் விளக்காகிய ஆக்கை தன்னை நான் எல் விளக்கு ஆயிட காண்பது என்னால் சொல் விளங்கிய புகழ் தொண்டை நாட்டுக்கோர் நல் விளக்கு ஆகிய இளசை நாதனே அப்படிங்கிற பாடல்ல சொல்லி இருக்கிறாரு. அப்போ மணிவாசகரும் இத சொல்றாரு. வான்கட்டு மாருதம் மாய்ந்தளல் நீர் மண் கெடினும் தான் கெட்டல் இன்றி சலிப்பறியா தன்மையனுக்கு ஊன்கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்ட வா வாடி தெள்ளேனம் கொட்டாமோ அப்படின்னு அத தன்னுடைய அந்த நிலையை எப்படி அழகா வரிசையா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைச்சா அது வியக்கத்தான் செய்கிறது. அதுபோல திருநாவுக்கரசர் இன்னொரு இடத்திலையும் சொல்றாரு, வஞ்சித்து என் வளை கவர்ந்தான் அப்படின்னு சொல்றாரு. அதுபோல சேத்தனாரும் மாலுலா மனம் தந்து என் கையில் சங்கம் விளைவினான் மலைமகள் மதலை அப்படின்னு சேத்தனாரும் சொல்றாரு. இந்த செய்திய திருவாவடுதுறை ஆதீனத்து 12வது குருமகா சன்னிதானம் திருச்சிற்றம்பல தேசிகர் காலத்து நடந்த ஒரு நிகழ்ச்சியை கொண்டு நாம் என்ன பண்ணலாம், அழகாக அறிந்து கொள்ளலாம். இவர் தம் ஆட்சி காலத்துல ஞானை நிட்டை புரிந்து வரும் தமது அடியவர்களில் ஒருவர் தம்பிரான் சுவாமிகள்ல ஒருத்தர் ஒரு நாள் அருணோதயம் ஆன பின்னும் அந்நிலை நீங்காது இருக்கிறாரு. அருணோதயம்னா சூரிய உதயத்துக்கு பிறகும் அந்த ஞான நிட்டையை விட்டு என்ன பண்ணல, அவர் நீங்காது அதே நிட்டையில இருக்கிறாரு. அதை கண்ட அடியவர்கள்ல சிலர், அவர் கூட்டத்துல இருக்கிறவங்க, இப்ப நம்ம ஒருத்தர் இருக்கிறோம்னா நம்ம கூட படிக்கிறவங்க சொல்லுவோம் இல்லையா, அவன் இன்னும் குளிக்கல டீச்சர், அவன் இன்னும் கணக்கு எழுதல டீச்சர் அப்படின்னு எடுத்து சொல்லி கொடுப்போம் இல்லையா. அது போல அவங்க என்ன பண்றாங்க, மகா சன்னிதானத்திட்ட போய் சொல்றாங்க, இவர் என்ன பண்றாரு, இன்னும் தன் நித்திய கர்மம் முடிக்காது வாழா இருக்கிறார் அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்றாங்க, விண்ணப்பிக்கிறாங்க. அவங்க விண்ணப்பித்த உடனே ஞான தேசிகர் என்ன பண்றாரு,
அவங்க அப்படி சொன்ன உடனே அப்படியா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பொய் கோபம் கொண்டு அவரை போய் எழுப்பி வர சொல்றாங்க. அப்ப அவர் அவங்க வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம், நீ போய் குருநாதரை பார்க்கணுமா அப்படின்னு சொன்ன உடனே குருநாதர் கேட்கிறாரு, ஏன்பா இன்னும் நியமங்கள் எல்லாம் முடிக்கல அப்படின்னு சொல்லும் போது அந்த தம்பிரான் சுவாமிகள் அதுக்கு ஒரு பாடலோடு விடை கொடுக்கிறாரு. மாதவா, மாயை மடிந்தாள் மடிந்திடத்தே பேதமில்லா போதேன் பிறந்தனனே, ஆதலினால் ஆச்சாரமாம் இரண்டு மாயினேன் பூசை செய்ய தேசிக சிற்றம்பலவா செப்பு அப்படின்னு அவருக்கு திருப்பி கேள்வி கேட்கிறது மாதிரி நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அதுக்கு விடையாகவும் அவரிடத்துல கேள்வியாகவும் அந்த பாடலை சொல்லியிருக்கிறாரு. அப்போ தான் இருந்த நிலையை எப்படி மகிழ்ந்து கூறியிருக்கிறாருன்னு பாருங்க. அந்த நிட்டை நம்ம ஆச்சாரங்கள் கடைபிடிக்கணும், அதெல்லாம் படிமுறை. ஆனா அந்த நிலைக்கு போன பிறகும் இவன் அதை செய்யல இதை செய்யல அப்படின்னு குற்றம் கூறுவது தவறு அப்படிங்கிறத இதுல அழகாக நமக்கு சொல்லி இருக்கிறாரு. சிவானந்த மாலையிலேயே இதே கருத்தை 372வது பாடல்ல சொல்லி இருக்கிறாரு. ஊட்டும் தாய் செத்தாள் உணர்வாம் ஒரு தமையன் வாட்ட மர தேட்ட மர வந்துதித்தான் கேட்ட அருளாய் நித்தலும் நானா சூசனின் பாத பூசனைக்கு சுத்தனோ வல்லனோ சொல் அப்படிங்கிற பாடல்ல அழகாக சொல்றாரு. இப்படி நமக்கு நிட்டையில இருக்கிறோம், இப்படி எல்லாம் செய்யறோம் அப்படின்னா இந்த நித்திய கர்மங்களை எல்லாம் நம்ம என்ன பண்றோம், விட்டு விடுகிறோம் அப்படின்னு சொல்றாலும் நியமங்கள் அருந்தாலும் ஆனா என்னது அறாது, இந்த பெருமானிடத்துல அன்பு அறாது நிக்கிறது. இது சிறந்தது எது, நியமங்கள் செய்வது சிறந்ததா இல்ல இந்த நியமங்கள் செய்யாம இப்படி இருப்பது எது மேலிடத்து, எது சிறந்தது அப்படின்னு அடுத்த கேள்வி அழகாக கேட்கின்றார். அந்த கேள்விக்கும் அதற்கு பதிலாக தருகின்றார் 79வது பாடலில. மூன்றாய தன்மை அவர் தம்மின் முகம் முயங்கி தோன்றாத இன்பம் அது என் சொல் அப்படின்னு அந்த பாடலுக்கு விளக்கம் தருகிறாரு, கேள்விக்கு விளக்கம் தருகிறாரு. அது அப்படி அப்படிங்கிறது இந்த முந்திய பாட்டல்ல கூறிய ஒரு பயன். அந்த பயன் என்ன பயன் அப்படிங்கிற சொல்றதுக்கு அந்த அது அப்படிங்கிறத சொல்றாரு. அவர் அப்படிங்கிறது ஒன்பொருள் எனப்பட்ட சிவமும் அதன்கண் உற்றார் என கூறப்பட்ட உயிரும் ஆகிய இரு திறத்தாரும். அப்ப அதுல சிவமும் இந்த உற்றார் அப்படிங்கிற இரு சிவமும் அங்க ஆன்மாவை கூறப்படுகிறது, உயிர் அதான் ஆன்மாவை கூறப்படுகிறது. தம்மின் மிக முயங்கி தம்முள் நன்றாய் கலந்து, பெருமான் கூட நன்றாய் கலந்து வேறற நிற்றல், இரண்டும் ஒன்றாக கலந்து நிற்றல். மூன்றாய தன்மை நம்ம ஏற்கனவே சொன்னோம், நுகர்வோனாகிய ஆன்மா, நுகர்பொருளாகிய சிவம், நுகர்தற்கருவியாகிய சிவஞானம் ஆகிய மூன்றும் அப்படின்னு கடந்த பாடல்ல நம்ம சிந்தித்தோம். அந்த மூன்றும் தோன்றாத, அவை தனித்தனியாய் பிரிந்து தோன்றாத. அப்ப நம்ம கடந்த பாடலே அதை சொன்னோம், நுகர்வோன்னு தெரியக்கூடாது, சிவத்துக்குள்ள நம்ம அழுந்தி நிற்கிறோம்னு தெரியக்கூடாது, நம்ம அந்த கருவி ஞானம் நமக்கு அந்த அருள் தான் நம்ம இதை அழுத்தி வச்சிருக்குதுங்கிறதும் தெரியக்கூடாது அப்படின்னு அந்த மூன்றும் தோன்றாத, தனித்தனியா தோன்றக்கூடாது, அறியப்படவே கூடாது. நம்ம அழுந்து நிக்கிறது சிவத்துக்குள்ள மட்டும், சிவம் மட்டும்தான் தெரியணும், வேற எதுவுமே நம்மளுக்குள்ள தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட தோன்றாத நிலையில் இன்பம் என்ன கிடைக்கும்னா சிவானந்தம், பேரின்பம் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது சொல் என் இத்தன்மை எனது அப்படின்னு சொல்ல முடியாதது எதுன்னு நமக்கு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட தன்மையை இதுவா அதுவா அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு இந்த பாட்டுக்கு சொல்றாரு. இதனுடைய விளக்கத்தை காணலாம். முக்தி நிலையில நமக்கு இந்த முக்தி நிலையில காண்பான், காட்சி, காட்சி படுபொருள் அப்படிங்கிற மூன்று இருந்தாலும் ஆனா காட்சி படுபொருளாகி சிவம் மட்டுமே காணப்பட்டு ஏனைய இரண்டும் அதில் அடங்கி நின்றே சொல்லிறந்த இன்பத்தை நுகர வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா நமக்கு இங்க பெருமான் காட்டினால் அன்றி தனித்து எதையும் காண மாட்டாது இந்த ஆன்மா. பெருமான் தான் காட்டுறாரு, அது பெருமான் காட்டலைன்னா நம்மளால தனித்து காண முடியாது.
அப்ப காண்போன் ஆகிய தன்னை மட்டும், அப்ப இந்த காண்போன்கிறது அதுக்குள்ள அழுந்தி நிக்கணும். அப்பதான் நம்ம அவனிடத்திலிருந்து பெற முடியும்னு நம்ம நிறைய பாடல்கள்ல சிந்தித்து இருக்கின்றோம். அப்போ அவனிடத்தில் நம்ம அழுந்தி நிற்கும் பொழுது தன்னை முன்னிறுத்தி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நான் காண்கின்றேன் அப்படிங்கிற தற்போதும் இருக்கக்கூடாது. அப்ப காண்போன் அப்படிங்கிற தன்னை இழந்து நிக்கணும். அடுத்து தானே காண்பதாகிய உணர்தல். அப்படி உணர்ந்து இருந்தா அது திரிபு காட்சி. அப்படி உணர்ந்திருந்தோம்னா அது திரிபு காட்சி ஆயிடும். தானும் தனக்கு காட்டும் அறிவுமாகிய காண்டல் ஐய காட்சி. அப்ப இந்த அருள் தான் நமக்கு காட்டுது அப்படிங்கிறது இருந்தாலும் நமக்கு தானும் தனக்கு காட்டும் அறிவுமாகிய அந்த அருள் காட்டுது. அப்படி கண்டுகிட்டு இருந்தாலும் அது ஐய காட்சி ஆகிடும். அப்ப சிவமே காண்டல் அப்படிங்கறத தெளிவு காட்சி. அப்ப நான் காண்றேன், நமக்கு அருள் காட்டுது அப்படிங்கறதெல்லாம் இல்லாம சிவமே காட்டுது, சிவம் தான் காணப்படுது, சிவமா அப்படின்னு அந்த சிவத்துக்குள்ள முழுமையாக அழுந்துவது, அதுதான் என்னது தெளிவு காட்சி. அந்நிலையில் ஆன்மா பேச்சிறந்து தேன் அருந்தும் வண்டு போல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இத நமக்கு மணிவாசகர் திருக்கோத்தும்பில அழகா சொல்லியிருக்கிறாரு, முரல் வண்டு அப்படின்னு. ஏன் அப்படின்னா இந்த வண்டு எப்படி தேனை போய் அடையும் அப்படின்னா, தேன் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ரீங்காரம் அடிச்சுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்கும். எதுக்கு அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் என்னது இருக்குது, தேன் நிறைய இருக்குது அப்படின்னு தன்னுடைய இனங்களை எல்லாம் அழைக்கும். இங்க வா இங்க வா, இங்கதான் தேன் இருக்குது அப்படின்னு சொல்லி ரீங்காரம் கிங்கின்னு அந்த வண்டினுடைய சத்தம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். அப்ப எல்லா ஆன்மாக்களையும் அது கூப்பிடுதுன்னு அர்த்தம். இங்க வாங்க, பெருமான் இங்கதான் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், பெருமான் இடத்துல இந்த செய்தியை கொண்டு, பெருமானுடைய செய்தியை எல்லா ஆன்மாக்களுக்கும் கொண்டு சேர்க்கிறதாக அந்த கோத்தும்பி பாடல சொல்லப்படுது. அடுத்து அந்த வண்டு, எல்லா வண்டுகளும் அங்க வரும். வந்த பிறகு ஒவ்வொரு வண்டும் ஒவ்வொரு பூவுல இருந்து அந்த தேனை நுகரும் போதும் தேனன் அந்த பூவுல போய் உட்காரும் போதும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும். ஆனா முதல்ல போட்ட சத்தத்தை விட கொஞ்சம் சத்தம் குறைஞ்சிரும். அடுத்து பூவுக்குள்ள உள்ள அந்த பூவுக்குள்ள உள்ள தன்னுடைய அந்த தும்பிய விட்டு தேன் எடுக்க போகும்போதும் சிறிது சிறிதா சத்தம் இருக்கும், தேன் உரிய போகிறது வரைக்கும். அந்த தேனுக்குள்ள அழுந்தும் பொழுது சத்தமே இருக்காது. அதத்தான் பெருமான் சொல்றாரு, தினைத்தனை உள்ளது ஓர் பூவினில் தேன் உண்ணாதே, தினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும் குனிப்பு உடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுல எப்படி சொல்றாரு, அத நினைத்ததோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு நேரமும் நம்ம நினைக்கிறது, அதை பாக்குறது, பேசுறது எப்பொழுதும் பெருமான. அதுல தோறும் அப்படின்னு போடல, ரெட்டை கொம்பு போடல. அந்த பாடல் எடுத்து பாடுங்க, தொறும் அப்படின்னு ஒத்த கொம்புலதான் போட்டிருப்பாரு. ஏன் அப்படின்னா அந்த தமிழை உச்சரிக்கும் பொழுது கூட நம்ம நீட்டி நெடில உச்சரிக்க கூடாதான், அது கூட நேரத்தை வீணாக்குமா. அதனால தொறும் அப்படின்னு குறியில போட்டிருப்பாரு. எவ்வளவு சுருக்கி சொல்லி இருக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த எழுத்துல கூட அந்த வார்த்தையை நீட்டிடக்கூடாது, காலத்தை வீணாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா நமக்கு தமிழ்ல இருக்கு இல்லையா, ஒவ்வொரு அந்த அளவு இருக்கிறது இல்லையா, மாத்திரை அளவு. அப்போ எப்படி சொல்லி கொடுத்திருக்கிறாருன்னு பாருங்க மாணிக்க வாசகர். நினைந்தோறும் காண்தோறும் பேசும் தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும். அப்ப நமக்கு எலும்புலாம் உருகணும். எலும்பு உருகிறதுக்கு நமக்கு எவ்வளவு சென்டிகிரேடு வேணும் தெரியுமா? 600 சென்டிகிரேடுக்கு மேல வேணும். நம்மளுடைய எலும்பு உருகணும்னா 600 சென்டிகிரேடு வேணும். அப்ப அந்த அளவுக்கு வெப்பம் இருந்தாதான் எலும்பு உருகும். சுடுகாட்டுல எரிக்கிறாங்கன்னா அவ்வளவு எண்ணெயை ஊத்தி எரிப்பாங்க. அப்ப அவ்வளவு வெக்கம் இருந்தாதான் அந்த எலும்பு உருகுது. ஆனா இங்க அப்படி இல்ல, அனைத்து எலும்பு உருகுது. எப்படி? குளிர்ல உருகுது. பெருமானுடைய அன்புல, அந்த கருணை குளிர்ச்சியில, பெருமானுடைய குளிர்ச்சியில உருகுது அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு. அப்படி இருக்கிறது தான் என்னது நமக்கு இந்த சிவக்காட்சி. அப்ப ஆன்மா அங்க என்ன பண்ணாது, பேசாது, எதுவுமே செய்யாது. அதான் தேன் அருந்தும் வண்டு போல இருக்கும் அப்படின்னு ஒற்றை வரியில
அருமையாக ஐயா விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இது ஐயாவோட விளக்கம் தான். இந்த பாட்டுக்கு ஒரு வகுப்புல 1 மணி நேரம் விளக்கம் கொடுத்திருந்தாரு அடியனுடைய குருநாதர். சரியா? அப்ப இதத்தான் பேசா அனுபூதி அப்படின்னு நூல்கள் சொல்லுது. பேசா அனுபூதி அப்படின்னு சொல்லுது. உண்மையில் நம் அறிவின் உள் புகுந்து நாயேனை தானாக்கி தன்னை காட்டி கண்டதும் அவனே. ஏன் அப்படின்னா அந்த அன்புலாம் நமக்கு வருமா அப்படின்னா நமக்கு வராது அப்படின்னு தான் நூல்கள் சொல்லுது. ஏன்னா அன்பை அவன் கொடுத்து அன்பு செஞ்சிட்டான் அப்படின்னு நம்மகிட்ட உள்ள வந்துருவானா, காரணம் காட்டி உள் வருவான், உள் புகுவான் அப்படின்னு சொல்லுவாரு. சரியா? அப்படி யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. உரைய விழ, உணர்வு விழ, உளம் அவிழ, உயிர் அவிழ, உளவடியே உயிர் உணரும் அவர் அனுபூதியானதுவும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ நம்மகிட்ட அன்பு வரல, நம்மகிட்ட அன்பு அவன் மேல வரல, அவன் நமக்கு சிறிது அன்பை தந்து நாம் அந்த அன்பை வச்சிருக்கிறோம் அப்படின்னுட்டு அவன் மேல அன்பு வச்சிருக்கிறோம்ட்டு அந்ததை காரணம் காட்டி அவன் நம்முள் புகுந்து நமக்கு அவனுடைய இன்பத்தையும் காட்டுகின்றான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பேசுகிறவர்களுக்கு காட்சி இல்லை. நான் சிவத்தை பார்த்துட்டேன், நான் அப்படி கண்டேன், இப்படி கண்டேன். அந்த பேச்சு பேசுறவங்களுக்கு காட்சி இல்லை, காண்பவருக்கு பேச்சு இல்லை. அதெல்லாம் கண்டவங்களுக்கு என்ன இல்ல, பேச்சு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் வினை பயத்தால் பிரிந்திருந்த ஆன்மாக்கள் வினைப்பயன் நுகர்ந்து தூயர் ஆயல். ஆனால் பேரின்ப நுகர்ச்சிக்கு ஏற்ற ஞான தெளிவு பெருங்கால் அவ் ஆன்மாக்களை சிறிது போழ்து கூட இடைநிலங்களில் தக்க வைக்காமல் தன்பால் விரைந்து ஏற்றருளுகின்றான் இறைவன். அவனை வேற எந்த துன்பக் கடல்லையும் அவன் என்ன பண்றது இல்ல, இட்டு வைக்கிறது இல்ல, நேரே அவர்களை இழுத்து கொள்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. இதத்தான் தாய்மான சுவாமிகளும் காண்பானும் காட்டுவதும் காட்சியுமாய் நின்ற அந்த வீண் பாவம் போய் அதுவாய் மேவு நாள் என்னாளோ அப்படின்னு சொல்றாரு. இதே இத வினா வெண்பாவில 11வது பாடல்லையும் இந்த கருத்துக்களை சொல்றாரு. காண்பானும் காட்டுவதும் காண்பதுவும் நீத்துண்மை காண்பார்கள் நன்முந்தி காண்பார்கள் காண்பானும் காட்டுவதும் காண்பதுவும் தன் கடந்தை சம்பந்தன் வாட்டும் நெறி வாராதார் அப்படின்னு வினா வெண்பா 11வது பாடல்ல சொல்லப்படுகிறது. இதே இந்த கருத்துக்களை திருவுந்தியார்லை சொல்றாரு 4வது பாடல்ல. இங்கன் இருந்தது என்று எவ்வண்ணம் சொல்லுங்கேன் அங்கன் இருந்தது என்று உந்தி பெற அறியும் அறிவு அது அன்று உந்தி பெற அப்படின்னு திருவுந்தியார் 4வது பாடல்ல சொல்லப்படுகிறது. அதே திருக்களிற்றுப்படியார்களையும் 9வது பாடலையும் 28வது பாடலையும் இந்த கருத்துக்களை சொல்ல கையாடப்பட்டுகிறது. அன்று முதல் ஆரேனும் ஆளாய் உடனாகி சென்றவர்க்கும் இன்னது என சென்றதில்லை. இன்று இதனை எவ்வாறு இருந்தென்று எவ்வண்ணன் சொல்லுங்கேன் அவ்வாறு இருந்தது அது அப்படிங்கிற 9வது பாடலையும் பேசாமை பெற்று அதனில் பேசாமை கண்டனரை பேசாமை செய்யும் பெரும்பெருமான் பேசாதே எண்ணொன்றும் வண்ணம் இருக்கின்ற யோகிகள் பால் உள் நின்று போகான் உளன் அப்படின்னு 28வது பாடலையும் சொல்லி இருக்கிறது. சொல்லுவது அறியேன் வாழி முறையோ அப்படின்னு மணிவாசகரும் அதை எடுத்து சொல்றாரு. அடுத்து தாயுமானவர் இன்னொரு இடத்துல உயிரிழந்த அன்பருளத்து ஓங்கொழியாய் ஓங்கி கரை இறந்த இன்பக் கடலே பராபரமே அப்படின்னு 6வது வரி பாடலை சொல்லி இருக்கிறாரு. இதே கருத்தை முதல் நூல்ல 11ஆம் நூற்பாவில சொல்லப்படுகிறது. ஒன்று ஏகமாய் நின்றே இணையடிகள் உணர போகமாய் தான் விளைந்த பொற்பினான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆன்மா இறைவனுடன் ஒன்றித்து நின்று அவனேதான் என ஒன்றித்து நிற்பதால் அதான் ஏகனாகி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அறிபவனாயும் ஆன்மா அவன் அறிவே தன்னறிவு என ஒன்றித்து அடங்கி இருப்பதால் இறைவன் அவன் கண்ணாயும் அதான் கருவியாக நிற்கிறது, அறிவு கருவியாக நிற்கிறது. அவன் அறிவாயும் அவன் கருணையை அதான் அழுந்தி சிந்தித்திருப்பதனால இறைவன் போகமாயும் நின்று அவன் கருத்துக்கு இணங்க பலன் கொடுப்பான்.
அப்ப எந்த அளவுக்கு அழுந்தி நிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவன் போகமாய் நின்று நமக்கு பலன் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்படி இந்த இன்பத்தை பெறுதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதை எப்போது பெறலாம்? இப்படிலாம் நம்ம இறைவனுக்குள்ள நம்ம அழுந்தணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னா நமக்கு சொல்றோம். ஏன்னா எப்படி நிக்கணும் அப்படின்னா, பேய் எப்படி ஒரு ஆன்மாவை நிக்குதோ அது போல நாம பெருமானுக்குள்ள அருளுக்குள்ள அடங்கி நிக்கணும்லாம் சொல்றோம். இப்படிலாம் அடங்கி நின்னா இந்த இன்பத்தை எல்லாம் பெறுவதற்கு வேற என்ன செய்யலாம், நாம் என்ன செய்யணும், தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும், அப்படி செஞ்சா அதை எப்போது பெறலாம் அப்படின்னு அடுத்த கேள்வி பிறக்குது. அந்த கேள்விக்கு 80வது பாடலாக பதில் தர்றாரு. இன்பில் இனிது என்றல் இன்று உண்டேல் இன்று உண்டாம் அன்பு நிலையே அது. இது அடுத்த அதிகாரத்திற்கு தோற்றுவாயாகவும் இதுல வச்சிருக்கிறாரு. இதுல அது அப்படிங்கிறது எதை குறித்து வருதுன்னா, மூன்றாய தன்மை தோன்றா அப்பேதமில்லா பேரின்பம். நம்ம அந்த மூன்றாய தன்மை தோன்றாத அப்படின்னு சொன்னோம். அந்த மூன்றாய தன்மைனா என்னன்னு சொல்லியிருக்கிறோம், ஆன்மா காண்பான், காட்சி படுபொருள், காண்பவன், அந்த மூணும் நமக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். அப்படி அதான் அது. அன்பு நிலையே அவன் மீது செலுத்தும் அன்பினால் பக்தி இச்சை உண்டாவதே, செலுத்தும் அன்பினால் உண்டாவதே, அந்த பக்தி இச்சை உண்டாவதே. இன்பில் இனிது என்றல் இன்பத்துள் இன்பம் என்று உணருமாறு இணையற்ற அன்பே இணையற்ற இன்பமாய் உள்ளது என உணரும் தன்மை இன்று உண்டேல் இப்பிறப்பில் இவ்வேளை உண்டாகுமாயின் இன்று உண்டாம் இன்றைக்கு இப்பொழுதே அப்பேரின்பம் உண்டாகும். அப்போ இந்த பிறப்பிலேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இன்பத்தை அடையலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த இன்பத்தை அடைவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் அடுத்த அதிகாரத்துல முழுமையாக சொல்றாரு. ஏன் அப்படின்னா இந்த இச்சையெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா அடுத்த அதிகாரத்துலதான் அதுக்கு நமக்கு வச்சிருக்கிறாரு. 5 அடுத்து அருள் உரு நிலை அப்படின்னு வச்சிருக்கிறாரு. அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இதுல பார்க்கலாம். நுகரப்படும் பொருளில் உள்ள இச்சையே இன்பத்திற்கு காரணமாய் அமைவதால், இப்ப நம்ம நுகரப்படும் பொருள் எது அப்படின்னா சிவபெருமான். அப்ப சிவபெருமானை நாம நுகரணும் அப்படின்னு அந்த பொருள் மேல, அந்த சிவத்தின் மேல இச்சை காரணமாய் அமைவதால் சிவம் நமக்கு செய்யும் உபகாரத்தை, அதை என்ன சொல்றோம், காணும் உபகாரம். அவர் சொல்லக்கூடிய உபகாரத்தை காணும் உபகாரம் அப்படின்னு சொல்றான். அவன் உணர்த்த உணரும் ஆன்மா, அவன் உணர்த்துகின்றான், இந்த ஆன்மா உணர்கின்றது. படிப்படியாய் உணர உணர, அவனும் மொத்தமா உணர்த்தல, அவன் படிமுறையில உணர்த்துறான். இந்த ஆன்மாவும் எப்படி இது படிப்படியாய் உணர உணர அவன் மீது அன்பு வளர்ந்து, அப்போ பெருமான் மேல அவனு நமக்கு எப்படி உணர்த்துறான், படிப்படியா உணர்த்துறான், நாமும் படிப்படியா உணர்றோம். அப்படி படிப்படியா உணர உணர அவன் மீது என்ன வளருது அப்படின்னா அன்பு அளவுக்கு அதிகமாக. ஏன்னா அன்பு குறையாது, யார் மேல வச்சாலும் அன்பு குறையாது, வளர்ந்துகிட்டேதான் போகும் அன்பு. அது வளருது, அன்பு வளர்ந்து அவ்வெல்லையில்லா அன்பினால், அந்த அன்புக்கு எல்லையே கிடையாது, அப்படி எல்லையில்லா அன்பினால் இதுவரை ஆன்மா அனுபவித்து அறியாத இன்பத்துள் இன்பமாகிய பேரின்பத்தை நுகரும். அப்போ நமக்கு இந்த ஆன்மா எப்படி ஆகுது அப்படின்னா இதுவரைக்கும் அந்த இன்பத்தை அனுபவிச்சதே கிடையாது, அப்படிப்பட்ட பேரின்பம். ஆனா நம்ம என்ன சொல்றோம், இந்த உலகத்துல இருக்கும்போது நல்ல ஒரு அல்வா கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இப்ப அல்வா அப்படின்னு சொன்னாலே திருநெல்வேலி அல்வா, சரியா? இப்போ நமக்கு சிவகாசியில அல்வா தயாரிச்சிருந்தாலும் சரி, சேலத்துல இருந்தாலும் சரி, சென்னையில அல்வா தயாரிச்சாலும் சரி, இல்ல அந்த திருநெல்வேலி அல்வா இருக்கு பாருங்க, அந்த அல்வா அப்படின்னு நம்ம அதுக்கு ஒரு எல்லை வைக்கிறோம். ஆனா திருநெல்வேலி அல்வாவையும் ஒரு 100 கிராம் ஒரு 200 கிராம் சாப்பிடும் போது அது நல்லா இருக்குது. 1 கிலோ சாப்பிட்டாச்சுன்னா என்ன ஆகும், சாப்பிடு அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருந்தா அது நமக்கு என்ன ஆகுறது, தித்தித்து விடுகிறது, திவட்டி விடுகிறது, போதும் போதும் சே இனிமேல் அல்வாவை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுறோம். அப்போ இது எல்லாம் ஒரு எல்கை உள்ளது. அது போலதான் வேற பொருள்களும், வேற சாப்பாடா இருக்கட்டும், எந்த பொருளா இருக்கட்டும், அது எல்லாம் ஒரு கால எல்கைக்கு உட்பட்டது. ஆனா
இந்த அன்பு பெருமானிடத்துல வளரக்கூடிய அன்பு இதுவரைக்கும் கண்டிராத அன்பு. ஏன்னா இது இந்த உலகத்துல உள்ள எல்லா அன்பும், சிற்றின்பமா இருக்கட்டும், எந்த அன்பா இருக்கட்டும், அது எல்லாம் ஒரு கால எல்கைக்கு உட்பட்டு தான் நிக்குது. அந்த கால எல்கைக்கு உட்பட்டு நிக்கும் போது அதுக்கு அடுத்து சே இது வேண்டாம், இதை விட்டுருவோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுறோம். ஆனா அந்த பெருமான்கிட்ட வர்ற அன்பு அப்படி இல்லைன்னு சொல்றாரு. கால எல்கைக்கு உட்படாத எல்கையில்லா அன்பு, அது விரிவடைஞ்சுகிட்டே போகிற அன்பு. அதனாலதான் இந்த ஆன்மா அப்படிப்பட்ட ஒரு அன்பை இதுவரைக்கும் நுகராத அன்புன்னு நமக்கு ஆசிரியர் சொல்லித்தராரு. அனுபவித்து அறியாத இன்பம் அப்படிப்பட்ட இன்பமாகிய பேரின்பத்தை நுகரும் அப்படின்னு. அதான் அந்த அனுபவித்து அறியாத அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குத்தான் இவ்வளவு விளக்கம் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு. இறைவன் மீது இந்த அதிதீவிர அன்பு இன்று இவ்வேளை ஏற்படுமாயின், நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம், இந்த கனப்பொழுதிலே அப்படிப்பட்ட அன்பு ஏற்பட்டு விட்டால் இன்றைக்கு இவ்வேளையே இங்கேயே இவ்வுலகில் இவ்வுடம்புடன் இருக்கும் போதே அதை நுகரலாம் அப்படின்னு தெளிவா விளக்கம் சொல்றாரு. அப்போ நம்ம இந்த பிறவி முடிச்சு இன்னொரு பிறவி எடுத்து நம்ம பிரளயாகலரா பிறந்து விஞ்ஞானாகலரா பிறந்து அடுத்துதான் நம்ம இந்த இன்பத்தெல்லாம் அனுபவிக்கணும்னு கிடையாது. இந்த சகலர் நிலையிலேயே அந்த அன்பு வந்துட்டுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கேயே அந்த இன்பத்தையும் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இது பற்றியே மாணிக்க வாசகரும் சொல்றாரு, ஈரில்லா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே அப்படின்னு கோயில் திருப்பதிகத்துல சொல்றாரு. அதுபோல விண்ணாறு வெட்பின் விழுந்தாங்கென மார்பில் தன்னாறு பாய்ச்சி காதல் வெள்ளம் கொண்டு நிற்பின் திக்கனைத்தும் தேடறிய சீரருள் தன்னாறு சாந்தபத் தற்பரம் நால்வேத பண்ணாரும் இன்பப்பதி பதிந்திடும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து திருக்களிற்றுப்படியார்லையும் சொல்றாரு. 15வது பாடல், 44வது பாடல், 55வது பாடல், இதுல எல்லாம் அந்த நிலையத்தான் சொல்றாரு. நல்ல சிவ தன்மனமத்தால், நல்ல சிவ யோகத்தால், நல்ல சிவ ஞானத்தால் நான் அழிய வல்லதனால் ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படுங்கான் ஆரேனும் காணா அரண். அப்பமே தலைப்பட்டு நின்னா அப்பமே அந்த இன்பத்தை நாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே 44வது பாடல்ல தம்மிற் சிவலிங்கம் கண்டதனை தாம் வணங்கி தம்மண்பால் மஞ்சன நீர் தாமாட்டி தம்மை ஒரு பூவாக பூவழியாமே கொடுத்து பூசித்தால் ஓவாமை அன்றே உளன். அப்போ அந்த நிமிடமே அது நமக்கு அந்த இன்பத்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதே இத முதல் தந்திரத்துல சரியா, அன்புரு சிந்தையின் மேலெழும் அவ்வொளி அப்படின்னு முதல் தந்திரம் 22வது பாடல்ல சொல்லியிருக்கிறாரு. திருமூலர் பெருமானும் சொல்லியிருக்கிறாரு. அதே இதுல 10வது திருமுறையில தான் 2932வது பாடல்ல அணைந்தோர் தன்மையில சொல்றாரு. அன்பு உள் உருகி அழுவன் அரற்றுவன் என்பும் உருக ராப்பகல் ஏத்துவன் என்பொன் மணியை இறைவனை ஈசனை தின்பன் கடிப்பன் திருந்துவன் நானே அப்படிங்கிற பாடலை இதே பொருளைத்தான் சொல்லி நமக்கு சொல்றாரு. நம்ம சேக்கிழார் பெருமானும் தடுத்தாட்கொண்ட புராணத்துல சொல்றாரு, அன்பெருக உருகி உள்ளம் அலைய அட்டாங்க பஞ்சாங்கமாக முன்பு முறைமையினால் வணங்கி முடிவிலாக காதல் முதிர ஓங்கி நண்புலனாகிய ஐந்தும் ஒன்றி நாயகன் சேவடி எய்த பெற்ற இன்ப வெள்ளத்திடை மூழ்கி நின்றே இன்னிசை வண்டமிழ் மாலை பாட அப்படின்னு சொல்றாரு. தடுத்தாட்கொண்ட புராணத்துல சொல்றாரு. என சுந்தரமூர்த்தி சுவாமி அன்புல உருகி நின்ற நிலைய நமக்கு எடுத்து காட்டுறாரு. அதுபோல அடுத்த இதுலயும் சொல்றாரு, அன்பு வேண்டும் அப்படின்னா எப்படி அப்படின்னா, தம் பெருமான் அடியார் அன்பு வேண்டிற்றே வேண்டி அன்புமயமான இன்பம் கொடுக்கும் பெருமானும் தன் அடியாரது அன்பினையே வேண்டி அதன் பொருட்டு அவருக்கு வேண்டியதை செய்து நின்றதை அடுத்த வரிகள்லையும் சொல்றாரு. முன்பு திருக்காலத்தி முதல்வனார் அருள் நோக்கால் இன்புறு வேதக திரும்பு
பொன்னான் போல் யாக்கை தன் பரிசும் வினை இரண்டும் சாறு மலம் மூன்று மர அன்பு பிளம்பாய் திரிவார் அவர் கருத்தின் அளவினரோ அப்படின்னு 154வது பாடல்ல சொல்றாரு. அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அப்படின்னு 157வது பாடலை சொல்றாரு. இந்த 2 பாடல்கள்லையும் அன்பு வடிவான கண்ணப்பன் நிலையையும் காட்டுறாரு. அப்படிப்பட்ட நிலையில வந்தா நம்ம இந்த உலகத்துல இருக்கும்போதே, ஏன்னா கண்ணப்பன் இந்த உலகத்துல இருக்கிறாரு, இந்த உலகத்துல இருந்துதான் நம்மள மாதிரிதான் இருந்தாரு. ஆனா அன்பு நிலை அதுக்கு முன்ன வரைக்கும் அவர் எப்படி இருந்தாரு? வேடனாக இருந்தார். வேடனாக இருந்து வேட்டுவ தொழிலை புரிந்து வந்து கொண்டே இருந்தார். அவருடைய குலத்தொழிலை தான் செய்து வந்தார். அந்த காளத்தி மலைக்கு போய் அந்த அன்பு நிலை வந்த அன்றே அப்பொழுதே இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு நமக்கு பெருமான் அழகாக காட்டுகிறார். அதுபோல சைவ சிகாமணியார் திருஞான சம்பந்த மூர்த்திகளோ அவருடைய அன்பை காட்டுத பாடல்லையும் சொல்றாரு. உருகிய அன்புரு காதல் உள்ளுருகி நனை ஈரம் பெற்றாற் போல மருவு திரு மேனியெல்லாம் மூழ்கி தெழுந்த மயிர்புகழம் வளர்கு நீர் அருவி சொறி திருநயனத்து ஆனந்த வெள்ளம் இழிந்தலைய நின்று பொருவில் பதிகம் போக மார்த்த பூன்முலையாள் என்றெடுத்து போற்றி அப்படின்னு அவருடைய அந்த அன்பு நிலையையும் எடுத்து காட்டுறாரு. இப்படி அன்புல நம்ம எப்படி நிக்கணும் அப்படின்னா, அந்த அன்பு நமக்கு பெருமான்ட்ட போகக்கூடிய அடுத்த நிமிடத்துல நம்ம பெருமான்ட்ட போகக்கூடிய அளவுக்கு நமக்கு அன்பு பெருகி நிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல இதே திருமூலருடைய பாடல்ல 2584வது பாடலையும் சொல்றாரு. ஒத்துலகு ஏழும் அறியா ஒருவன் என்று அத்தன் இருந்திடம் ஆர் அறிவார் செல்ல பத்தர்தம் பத்தியின் பாற்படின் அல்லது முத்தினை யார் சொல்ல முந்துகின்றாரே அப்படின்னு அந்த பக்தி உடைமையை அந்த இதுல சொல்றாரு. அன்பர்களது பிறர் காணவும் சொல்லவும் வல்லார் என்றபடி மாணிக்க வாசகரும் மணிவாசகரும் சொல்றாரு. சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க பக்தி வலையில் படுவோன் காண்க அப்படின்னு அந்த செய்தமையையும் சொல்றாரு. ஒருவன் அப்படிங்கிறது சிவபெருமானை குறித்து வரக்கூடிய சொல்லாக சொல்றாரு. இந்த அன்பத்தான் 269வது பாடல்லையும் திருமுறள் சொல்றாரு. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு சொல்றாரு. அப்ப நமக்கு மேலான சக்தியை கடவுள் என போற்றியதோடு அத்தகைய மேலாம் நிலையை நின்று மனித வாழ்வுக்கு வழிகாட்டிய ஒப்பற்ற மனிதரையும் கடவுள் என போற்றுகிறோம். அப்படிப்பட்டவங்களா நமக்கு அருளாளர்கள், அவர்களையும் கடவுளுக்கு ஒப்பாதான் நம்ம வைத்து வழிபாடு செய்கிறோம். மனிதராகிய நாமே அக்கடவுளர்களின் பெயரால் மதங்கள் என்றும் சமயங்கள் என்றும் கூறி பல கடவுள் கொள்கையை படைத்து கொண்டோம். ஒரு மதம் கடவுள் உருவம் உள்ளவர் என்கின்றது, ஒரு மதம் கடவுள் உருவம் இல்லாதவர் அருவம் என்கின்றது, பிரிதொன்றும் அண்ட வெளியே கடவுள் என்கின்றது, மற்றொன்று ஒளிமயமே கடவுள் என சொல்கிறது, வேறொன்று தீயே கடவுள் என கூறுகிறது. இப்படி சமயங்கள் ஒன்றோடு ஒன்று முரண்பட்டு நின்றாலும் இவை அனைத்தையும் ஒன்றாக சொல்லும் சமயம் ஒன்று இருக்கிறது. அதுவே சைவ சமயம். அது தீ, ஒளி, ஆகாயம், அண்டம், உருவம், அருவம், உருவம், அருவுருவம் என எல்லாமாய் நிற்பதே கடவுள் என்று கூறுகிறது. இது ஒண்ணா நிக்கிறதுக்கு பேரு கடவுள் கிடையாது, இது எல்லாமா நிக்கிறதுக்கு பேருதான் கடவுள் அப்படின்னு நம்ம சைவ சமயம் கூறுகிறது. எனவே கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு முடிவெடுக்கிறதெல்லாம் கடவுள் கொள்கையின் உட்கொள்கைகள் நம்ம ஆராய்ந்து பார்க்க தேவையில்லை. சரியா? அதனால நமக்கு எல்லாம் எப்படி அன்புமயமாக அவனுக்குள்ள அழுந்தி நிக்கிறது தான் நம்ம சிவத்தை உணர்வது அப்படின்னு சொல்றாரு. அதுல உருகி உருகி நாம் படிமுறையில அழுந்தி நின்னோம்னா இந்த நிலையிலேயே இந்த சகலரா இருக்கும் பொழுது அந்த அன்பின் நிலையில மேற்பட்டு நிற்போம். நம்ம உடல் தான் இப்படி இருக்குமே தவிர நம்மளுடைய அறிவு எப்படி நிற்கும்? மேலோங்கி நிற்கும் பொழுது
இப்பொழுதே நாம் என்ன பண்ண முடியும்னா அந்த பேரின்பத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்படி இந்த பேரின்பத்தை அனுபவிக்கணும், அதத்தான் சொல்றாரு. தொல்காப்பியத்துல சொல்லி இருக்கிறாரு, எல்லா உயிருக்கும் இன்பம் என்பது தாமார்ந்து வருவு மேவற்றாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த அன்பு நிலையை கந்தர் அலங்காரத்துல சொல்லப்படுகிறது, திருமூலர் பாடல்கள்ல நிறைய பாடல்கள்ல சொல்லப்படுகிறது. திணைமாவு தித்தித்ததுவே, வள்ளியின் வடிவு தித்தித்ததுவே, முருகனின் முருகு தித்தித்துவதுவே, அடியேற்கு இன்று தித்தித்ததுவே அப்படின்னு அந்த நிலைகளை எல்லாம் எடுத்து சொல்றாரு. அப்ப அந்த அருணகிரிநாதரும் நிறைய பாடல்கள்ல இதெல்லாம் அந்த நிலை, அந்த இன்புறு நிலையை சொல்றாரு. இப்படி இந்த இன்புறு நிலையை நமக்கு விளக்கிய ஆசிரியர் இந்த இன்புறு நிலையை அடைவதற்கு, இவ்வின்பம் நிலைக்கவும் இதை அடைவதற்கும் என்ன செய்யணும் அப்படின்னா சாதனை செய்யணும். அந்த சாதனை செய்யும் இடத்துலதான் இந்த நிலை நமக்கு கிட்டும் அப்படின்னு அந்த சாதனை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு அடுத்த அதிகாரத்துல சொல்றாரு. அந்த சாதனை செய்வதற்கு என்ன கருவி வேணும், அந்த கருவி எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் அடுத்த அதிகாரத்துல சொல்றாரு. அந்த கருவியாய் நிற்கும் படை கலனாகிய, நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், நம்ம இந்த ஆகமங்கள் எல்லாம் பெரும் கடல், அதுல கடல்ல போறதுக்கு ஒரு மரக்கலம் வேணும். அந்த மரக்கலம் என்னது அப்படின்னா நம்ம சிவபிரகாசத்தை சொன்னோம். அந்த மரக்கலத்தை ஓட்டுறதுக்கு ஒரு மாலுமி வேணும். அந்த மாலுமி தான் என்னது அப்படின்னா இந்த திருவருட்பயன் அப்படின்னு சொன்னோம். அந்த படைக்கலமாகிய அஞ்செழுத்து நமக்கு இங்க உதவுறது எதுன்னா அந்த அஞ்செழுத்து, சாதனை செய்வதற்கு உதவியாகிய கருவியாக இருப்பது அந்த 5 எழுத்து. அந்த 5 எழுத்தை பற்றி அஞ்செழுத்து அருள் நிலை அப்படின்னு நமக்கு அடுத்த அதிகாரத்துல சொல்றாரு. இந்த அடுத்த அதிகாரத்தை, இந்த அருள் 5 எழுத்து அருள் நிலைய நாம வருகிற வகுப்புல இருந்து சிந்திக்கலாம் என்று சொல்லி, இத்தனை நேரமும் பொறுமையாக இந்த ஞான சிந்தனையை கேட்டு